ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் குருஜி 360 சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம ஃபுட் ரிவ்யூ பார்க்க எங்கே வந்திருக்கோம்னா வெல்கம் கஃபே. இது எங்கே இருக்குன்னா கோசகுளத்தில் இருந்து இருக்குது. குளமங்குளம் மெயின் ரோட்டில் ஆலங்குளம் அடுத்து கோசகுளம் பஸ் ஸ்டாப் இருக்குது. அதில் வந்து லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து லெஃப்ட்டில் மெயின் ரோட்லேயே இந்த வெல்கம் கஃபே இருக்குது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி கல்ஃப் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் வந்து இதே வெல்கம் கஃபேன்னு வச்சு நடத்தியிருந்திருக்காங்க. ஃபாரினில் ஒரு ஷாப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுருக்காங்கன்னா எப்படின்னு பார்த்துங்க. ஃபாரினில் பூராமே ஹைஜீனிக்காக தான் எல்லாமே அங்கே லைக் பண்ணுவாங்க. அங்கே ஹைஜீனிக்காக குவாலிட்டியாக நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இப்போ வந்து இங்கே மதுரையில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்வீட்ஸு, காரம் எல்லா ஐட்டமும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய இருக்குது. நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம சாப்பிட்டும் பார்த்தோம். எல்லாமே ஹை குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. இங்கே இருக்க ஸ்வீட்ஸு, காரம் ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களோட ஓன் பில்டிங்லேயே தான் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. இந்த பில்டிங் மாடியிலே எல்லாமே தயார் பண்ணுறது எல்லாமே மாடியில் தான் தயார் பண்ணுறாங்க. எல்லாமே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக மக்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ரேட்டும் பார்த்திங்கன்னா பெரிய கடை உள்ளே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் மணியே ஒரு 20 பேர் உட்கார்ற மாதிரி டேபிள்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அது இருக்கனால எதுவும் ரேட்டு ஜாஸ்தியோ எல்லாம் நினைக்க தோணும். ஏன்னா எல்லாமே ஹைஜீனிக்காக கிடைக்கிது இல்லையா? அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அது மாதிரி ஷாப்புக்கு வெளியே பார்த்திங்கன்னா டீ ஷாப்பு, வடை, சட்னி, குருமாவோடு இருக்குது. அதுக்கப்புறம் பானிபூரி, தயிர் பானிபூரின்னு டிஃப்ரெண்ட் சைடிஷ் வந்து வெளியும் இருக்குது. அதுக்கப்புறம் மாடியில் பார்த்திங்கன்னா மக்ரூன்ஸ், இது கேள்விப்பட்டிருப்பீங்க. தூத்துக்குடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக கிடைக்கும். இது வந்து இங்கே ஒரு மிஷின் வச்சு இவங்களே ஓன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நல்ல டேஸ்டியாக சாஃப்டாக ரெடி பண்ணுறாங்க. இவங்க மெயினாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தான் மெயினாக வந்து ஹைஜீனிக்காக ரெடி பண்ணுறாங்க எல்லா ஸ்நாக்ஸுமே பார்த்திங்கன்னா. ஏன்னு கேட்டிங்கன்னா சிஓஎஸ் ஸ்கூல் வந்து எதிர்த்தாப்பில் தான் பார்த்திங்கன்னா இந்த கடை லொக்கேட் ஆகிருக்கு. அதனால் குழந்தைகளை கவர் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காகவே ஸ்நாக்ஸ் எல்லாமே ஹைஜீனிக்காக சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட குழந்தைகளோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஹைலி ரெக்கமெண்டடு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த ஷாப்புக்கு வீடியோ கவர் பண்ண போயிலேயே என்னோடய மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அவங்க பையனோட தான் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ தான் அவர்கிட்டையும் ரிவ்யூ கேட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தார். நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களோட ரிவ்யூவில் வந்து இந்த கடையோட ஷாப்போட ரிவ்யூ உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அது மட்டும் எடுக்கலை. இங்கே வந்து கடைக்கு வந்திருந்த கஸ்டமர்ஸுக்கிட்டையும் இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த பொருள்லாம் எப்படி இருக்குது, அவங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எப்படி இருக்குது, என்ன குவாலிட்டியில் இருக்குன்றத ரிவ்யூவும் எடுத்திருக்கோம். அந்த ரிவ்யூவை வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் மதுரை மைந்தன். நான் ஒரு டைரக்டரு. கிட்டத்தட்ட ஒரு 45 ஃபிலிம் பண்ணியிருக்கேன். எனக்கு வெல்கம் கஃபே, அதாவது மதுரைக்கு வெல்கம் கஃபே, அவங்க வெல்கம் பண்ணுற அளவுக்கு அவங்க ரொம்ப பெரிய கஃபே. அவங்க எங்கே இருந்தாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? சவுதியில். ஆக்சுவலி நான் வந்து 10 வருஷமாக சவுதியில் இருந்தேன். நான் என்னோடய காரை எடுத்துகிட்டு வெல்கம் கஃபே எங்கே இருக்குதுன்னு தேடி போய் தான் தோசை, அவங்ககிட்ட போடுற எல்லா ஐட்டமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து விரும்பி சாப்பிடுவேன். அந்த வெல்கம் கஃபே திடீர்னு ஒரு நாள் எங்கிட்ட நான் பைக்கில் போகும்போது பார்த்தேன், என்னடா இது வெல்கம் கஃபேன்னு போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ அங்கே அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டதுக்கு சவுதியில் இருக்க அதே வெல்கம் கஃபே தாங்க அப்படின்னா. சரி, சவுதியில் இருக்க அதே வெல்கம் கஃபே தான், ஆனால் மதுரைக்கு நீங்கள் என்ன குவாலிட்டி கொடுக்க போகிறீங்கன்னு தெரியணும்ல அப்படின்னு நினச்சி உள்ளே வந்து பார்த்தா பயங்கர ஆச்சரியங்க. சவுதியில் இருக்க எல்லா ஐட்டமுமே இருக்குது. ஆனால் ஒன்று கூட மிச்சம் இல்லைங்க, எல்லா ஐட்டமுமே இருக்குது. அங்கே உள்ள எல்லா ஐட்டமும் எவ்வளோ ஹைஜீனிக்காக சவுதியில் பண்ணுறாங்களோ அதை விட ரொம்ப பெரிய ஹைஜீனிக்காக பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் டேஸ்ட்டு பார்த்து எல்லாமே அருமையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வாங்க, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுங்கள். நம்ம குளமங்கலம் மெயின் ரோட்டில் கோசாகுளத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது வெல்கம் கஃபே. கண்டிப்பாக வெல்கம். ஹாய், வெல்கம். இந்த ஷாப்பில் வந்து அனைத்துமே ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நான் ஒவ்வொரு கஸ்டமரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து வாங்குகிறாங்க. இது வந்து அனைத்து ஸ்நாக்ஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதில் ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லணும்னா சிக்கன் பப்ஸும் காளான் பப்ஸும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. கேக் ஐட்டம் ஃபுல்லாக ஐஸ் கேக் ஃபுல்லாக எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. மற்ற இடத்துல சாப்பிட்ட விட இங்கே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்வீட்டு இல்லை சொல்கிறதுல எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆமாம் சார், ரேட்டு ரொம்ப டெட் சீப்பு. ரேட்டுக்கேற்ற மேலே குவாலிட்டியாக இருக்குது. தேங்க்யூ. ஸ்பெசிஃபிக்காக இந்த கேக் ஆப்பிள் கேக் நல்லாயிருக்கும், டீயும் நல்லாயிருக்கும். என்ன ப்ரைஸ் டீ கேக்கு? 12 rupees டீயும் 12 rupees ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேக்கு 15 rupees. ஸோ நீங்கள் பே பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்கு பர்த்
ஓகே, வேறு ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா அது தவிர்த்து? மொஜிட்டோவில் அந்த சீனி ஆட் பண்ணுவோம், எசன்ஸ் ஆட் பண்ணாமல் சரி, டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஷாப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வரவங்களோட ரிவ்யூ இப்போ பார்த்தீங்க, அவங்களோட ஃபீட்பேக் கேட்டிங்க, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. இந்த ஷாப்பில் உள்ள சில முக்கியமான ஐட்டங்கள்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஷோ பண்ண சொல்லியிருந்தோம். ஷோ பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். எதுலேயுமே எசன்ஸ் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டு, நல்ல ஹைஜீனிக்காக, நல்லா செமிக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காண்டி தான் நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இதிலே இருந்துச்சு புட்டின் கேக்கு, அதில் வந்து பனானா ஃப்ளேவர், நிறைய 4-5 ஃப்ளேவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேபி காரா பூந்தின்னு ஒரு ஐட்டம் வச்சுருந்தாங்க. உங்கள் சில்ட்ரன்ஸோட ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸு வந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஷாப்பை ஓரளவு விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷாப் எப்போ இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை வந்து நம்ம வீடியோ கமெண்டில் போடுங்க. நம்ம குருஜி 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஷாப் இருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிய வரும். மீண்டும் இதுபோல் ஒரு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குருஜி 360 சேனலிலிருந்து. நன்றி, வணக்கம்.